அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை உதயநிதி தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம் சுதாகர். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே சமுதாய கூடத்தில் திமுக சார்பில் செங்கல்பட்டு தொகுதியில் புதிதாக நியமிக்கப்பட்ட இளைஞரணி அமைப்பாளர்களுக்கு ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி கையாள வேண்டும், எப்படி பொறுப்பாளர்கள் செயல்பட வேண்டும் என்று பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தற்போது வழங்கி வருகிறார். இந்த நிலையில் குறிப்பாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற இந்த இரு மாவட்டங்களும் இணைத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக லத்தூர் அதாவது ஒன்றியம் சார்பாக ஒன்றியத்திற்கு இளைஞரணி அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவரையும் தற்போது ஒன்றிணைத்து இந்த மறைமலை நகரிலே ஒரு சமுதாய கூடத்திலே தேர்தல் பயிற்சி பட்டதை போன்று தமிழகம் முழுவதும் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் இந்த மறைமலை நகரில் இந்த இரண்டு மாவட்டங்களும் இணைத்து ஒரே இடத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் முன்னிலையில் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு பொறுப்பாளர்கள் எப்படி மக்களிடையே தன்னுடைய கடந்த 4 ஆண்டு சாதனைகளை கூறி எப்படி வாக்காளர்களை சந்திக்க வேண்டும், எப்படி பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும், மக்களிடையே ஒரு சுமூகமான உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கு கவனத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தற்போது உரையாற்றி வருகிறார். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 7 சட்டமன்ற தொகுதிகளில் எப்படி நம்ம கைப்பற்ற வேண்டும், குறிப்பாக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வசம் இருக்கிறது. இந்த தொகுதிகளை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்பதை குறித்து தற்போது உதயநிதி அவர்கள் உரையாற்றி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.